ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 4510 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல 4038ங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல 43 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 26 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க, 11 பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க, 6 பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க. குவார்டர்லி ரிசல்ட்ல இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது, அதாவது டிசம்பர் 2024ஐயும் டிசம்பர் 2023ஐயும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 6.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Q கம்பேர் பண்ணும்போது தோராயிரமா சொல்றேன், ரெவென்யூ ஒரு 300 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EPS உடைய லெவல் ₹1.30 கூடி ₹34.20 லெவல்ல இருக்கு. EPS உடைய TTMங்கிறது ₹3.60 கூடி இன்க்ரீஸ் ஆகி ₹134.70 லெவல்ல இருக்காங்க. இது EPS இன்னும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல MF தன்னுடைய ஹோல்டிங்ல, MFும் சரி FISம் சரி தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணிக்கல இந்த குவார்ட்டருக்கு இதுவரைக்கும். இந்த EPS தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டிருக்கிறோம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, ஃபேர் பிரைஸ் 923. நம்மளுடைய குமுலேட்டிவ் EPSங்கிறது ₹100.60 இருக்கு. EPS உடைய TTM லெவல் 135 இருக்கு. இப்ப இந்த EPSக்கும் இந்த EPS TTMக்கும் இந்த குமுலேட்டிவ் EPSக்கும் நமக்கு பிரைஸ் எக்ஸ்போனன்ஷியல்ல கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 4252ல இருந்து 4641. இதை பிரேக் பண்ணி மேல போனாங்க அப்படின்னு சொன்னால் 4800க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கீழே சப்போர்ட் அடிக்கிறாங்கன்னா 3498ல இருந்து 2264. இதுல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி சார்ட்ல நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்ல நம்ம பார்க்கும்போது இப்ப அவன் 4044ங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த நிலையில இவன் அப்படியே மேல ஏறினான்னா, அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆனா, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனா அப்படின்னு சொன்னாக்க R1 ஜோன் 4252ல இருந்து 4641. இந்த ஜோனோட மிட் பாயிண்ட் 4447. இப்ப இந்த ஜோனை கடந்து இவன் சப்சிக்வெண்டா மேல ஏறினா அப்படின்னு சொன்னாக்க R2 4800க்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை உடைச்சு மேல போறாங்கன்னா 5400க்கு வாய்ப்பு இருக்கு. அது நான் மார்க் பண்ணல. சப்போஸ் இவன் இந்த கரெக்டிவ் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு சப்போர்ட், ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா நம்ம எடுத்துக்கலாம் கருதக்கூடிய பாயிண்ட் மிட் பாயிண்டான 3875. இந்த மிட் பாயிண்ட்ங்கிறது R1 ஜோனுக்கும் S1 ஜோனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரைஸ் தான் 3875. இந்த 3875ல சப்போர்ட் எடுக்காம சப்சிக்வெண்டா இந்த கரெக்ஷன் கண்டினியூ ஆச்சுனால் S1 ஜோனான 3498ல இருந்து 2864க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த S1 ஜோனோட மிட் பாயிண்ட்ங்கிறது 3177. S1 ஜோனோட ரேஞ்சு 3498ல இருந்து 2864க்கு இருக்கு. இதோட மிட் பாயிண்ட் 3177. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்.